எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங் தான். ஓகே. ஏன்னா டாபிக்க சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். சில சமயங்கள்ல நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "நீ போயிருக்க வேண்டியது தானே? நீ கேட்டிருக்க வேண்டியது தானடா? என்ன நான் கேட்கணும்னு நீ நினைக்கிறல்ல? ஏன் நீ கேட்க வேண்டியது தானே?" அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னொரு டெர்ம்ஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். "நீ கேட்டிருக்கலாம்ல. நீ சாப்பிட்டுருக்கலாம்ல." அந்த டெர்ம்ஸ் வேற. சரிங்களா? "நீ கேட்டிருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன எதிர்பார்ப்போம். "ஏன் நீ கேட்டிருக்க வேண்டியது தானே? நீ பண்ணியிருக்க வேண்டியது தானே?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த டெர்ம்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்லப் போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டோன்ட் ஸ்கிப் அ செகண்ட் ஆஃப் வீடியோ. ஒரு செகண்ட கூட ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஓகே? அண்ட் இதான் நீங்க நம்ம சேனலுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ள போயிரலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த மாசத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஸோ இந்த டாபிக்கு நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துடலாம். அப்புறம் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பி வெர்ப்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே? பி வெர்ப்ஸை தவிர எந்த வெர்பு யூஸ் பண்ண வேண்டாம், கேட்க முடியாது. சரிங்களா? அதுலேயும் பி வெர்ப்ஸ் எதில் இருக்குது? ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஓகே? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸோட பி வெர்ப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸோட பி வெர்ப்ஸ் என்னென்ன? இஸ்ஸு, ஆம், ஆர். வெரி குட். இஸ்ஸு, ஆமு, ஆர். இதில் இஸ்ஸு ஆமும் நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு. சூப்பர். ஆர் யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரலுக்கு. ஒரு இடத்துல சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கு வரும். என்ன அப்படின்னா அது யூ. ஓகே? ஏன்னா யூ வந்து சிங்குலராகவும் இருப்பாங்க, ப்ளூரலாகவும் இருப்பாங்க. சரிங்களா? ரைட். ப்ரொனவுன்ஸ் நம்மக்கிட்ட என்னென்னு இருக்குது? 7 ப்ரொனவுன். கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள். ஐ கிவ் யூ 3 செகண்ட்ஸ். யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரிமெம்பர் ஆல் த ப்ரொனவுன்ஸ். ஒரு 3 செகண்ட் தரேன். கண்ணை மூடிட்டு என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் நேம்ஸ். ஓகே? ஸோ வென்எவர் ஐ ஸ்பீக், ஐ ரிசைட், எப்பப்பெல்லாம் நான் சொல்கிறேனோ அப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓகே? அது வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே எப்படி இந்த பி வெர்போட சேர்ந்து வரும் அதுவும் உங்களுக்கு தெரியும். எப்படி? ஐ வந்தால் ஆம் வரும், வி வந்தால் ஆர் வரும், யூ வந்தால் ஆர் வரும், தே வந்தால் ஆர் வரும், ஹீ வந்தால் இஸ் வரும், ஷீ வந்தால் இஸ் வரும், இட்டு வந்தால் இஸ், நேம்ஸ் வந்தாலும் அதுக்கு இஸ் தான் வரும். இது நமக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸு. இது இல்லாமல் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியாது. ஓகே? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு படிப்போம். யூ ஆர் சப்போஸ்ட் டு ஆஸ்க். இந்த சப்போஸ் அப்படின்னாலே கருதுதல் அர்த்தம். நான் கருதுகிறேன், இல்லை நான் எதிர்பார்க்குறேன், அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறேன், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மீனிங். ஓகே? யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க். அடுத்த சென்டென்ஸ், யூ ஹாவ் டு ஆஸ்க். யூ ஹாவ் டு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா இந்த யூ ஹாவ் டு தான். இந்த ஹாவ் டு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு கம், யூ ஹாவ் டு கோ, யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே? இந்த ஹாவ் டுவை விட்டுட்டு இதுக்கு பதிலாக ஷுட்டு, மஸ்ட்டு, இதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்ட்ஸ், உங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே? ஏன்னா இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறட்டும். ரைட்? ரொம்ப முடியாத பட்சத்தில் ஹாவ் டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. மஸ்ட் இருக்குது, ஷுட் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துக்கு எது வேணுமோ அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர்த்துருங்க. அது நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாருமே அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு புதுவிதமாக இருக்கும். ஓகே? நம்மளோட சென்டென்சஸ். ரைட். இப்போ பாருங்கள், யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க். ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீ கேட்க வேண்டும், நீ கேட்க வேண்டும். சரி, இந்த ஹாவ் டு அப்படின்னாலே எசென்ஷியல்னு அர்த்தம், கட்டாயம். அதாவதுங்க, ஷுட்டு அப்படிங்கிறது ஒரு சஜஷனுக்கு அட் த சேம் டைம் அதை அவங்க பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மஸ்ட்டுங்கிறது கட்டாயம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரோல் வச்சோம் அப்படின்னா அந்த ரோலை ஹாவ் டு எடுத்துக்கும். எசென்ஷியல் அட் த சேம் டைம் சஜஷனும் கொடுக்கும், ரெக்கமெண்டும் பண்ணும். ஓகே? மோர் தென் சஜஷன் தட் வில் ஷோ த நெசசிட்டி. ஓகே? சஜஷனை விட அது முக்கியத்துவத்தை காட்டும். ஓகே? ஹாவ் டு. அதுக்கு தான் நம்ம அந்த ஹாவ் டுவை யூஸ் பண்ணுறோம். ஓகே? ரைட். இப்போது நீ கேட்க வேண்டும், நீ கேட்கணும், நீ தான் கேட்கணும். உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் நீ தான் கேட்கணும்.
அப்படின்னு சொல்லுவல்ல, அப்போது உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறது ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு ஆஸ்க் த பெர்மிஷன், ரைட்? அடுத்து பாருங்கள், யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க். நீ கேட்க வேண்டும் அப்படின்னா, மச்சான் யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க், நீ கேட்கணும்டா. ஏன் நீ கேட்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, கேட்பது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. ஓகே, அந்த வேலையை நீ செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சப்போஸ்னு என்ன கருதுகிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் யூ ஷுட் ஆஸ்க். நாங்கள் நீ கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மீனிங் தான் இது வரும், யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிரேக் டைம் முடிச்சு அந்த கிளாஸ் ஹவர்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா கேன்டீன் போவோம். இப்போ கேன்டீன் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பானுங்க கிளாஸ் போகாமல். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சொல்கிற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் அ கிளாஸ், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் அ கிளாஸ். இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளாஸில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கிளாஸில் இருக்கணும், நீங்கள் வகுப்பில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் வரும், யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ்க், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் அ கிளாஸ். உங்கள் டீம்மேட்ஸை நீங்கள் வந்து வெளியில் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு டிஎல்லாக இருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. உங்கள் கம்பெனியில் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வெளியில் இருந்தாங்கன்னா, ஹே வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், யூ ஆர் சப்போஸ் டு பி இன் ஆஃபீஸ் ரைட், நீ ஆஃபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் டு ஆஸ்க். ஓகே, இந்த சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கோயிங் டு சேல் அபவுட் டுடே. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பிரயாணத்தை தொடர போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதோட ஃபார்முலா பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் போன ஸ்லைடில் என்ன சொன்னேன், பி வெர்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, அது என்ன பி வெர்பு, ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய பி வெர்ப்ஸ். ஓகே, ஏன்னா அதை தொடர்ந்து தான் இந்த சென்டென்ஸே வருது. ஓகேங்களா, பாருங்கள், பி வெர்ப், அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் வேர்டு, நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு. ஏன் அப்படின்னா, நீ கேட்டிருக்க வேண்டியது தானே, நீ கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னா அவர் கேட்கலன்னு அர்த்தம். ஏன் நீ கேட்க வேண்டியது தானே, ஏன் நீ போக வேண்டியது தானே அப்படின்னா அவங்க போகலை. இப்போ அந்த ஆக்ஷனே நெகட்டிவில் தான் இருக்குது. போகலை அப்படின்னா அது நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவ் சொல்கிறதுக்காக இங்கே ஒரு நெகட்டிவ் போட்டாச்சு. ஓகே, அடுத்து யார் அந்த வினையை செய்கிறாங்களோ அவங்க ஒரு நவுனு. ஓகே, அது மேக்ஸிமம் ப்ரொனவுனில் தான் வரும். சரிங்களா, அடுத்து சப்போஸ் டு, இதை தான் நான் ஒரு பாக்ஸ் போட்டு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேர்டு முக்கியம் அப்படின்ட்டு. அந்த சப்போஸ் டு வந்துருச்சு. அதை தொடர்ந்து ஒரு மெயின் வேர்பு. மெயின் வேர்பு என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், V1, கோ, வாக், ஈட், அப்பாலஜைஸ், ஸ்லீப்பு, இந்த மாதிரி V1ல் வரணும். உங்களுக்கு இன்னும் தெரிகிற மாதிரி சொல்ல போனால் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். சரிங்களா, இப்போ தமிழில் இருக்க சென்டென்ஸ் எல்லாம் படிச்சுருவோம். நீ கேட்க வேண்டியது தானே, இதை இன்னொரு வகையில் கூட நீங்கள் கேட்கலாம். ஏன் நீ கேட்கக்கூடாதா, நீ கேட்க வேண்டியது தானே, ஏன் நீ கேட்கக்கூடாதா, இப்படி கூட சொல்லுவல்ல, சேம். ஓகே, அவன் வாங்க வேண்டியது தானே, அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவன் வாங்க வேண்டியது தானே அப்படி சொல்லுவல்ல, அந்த மீனிங். பவித்ரா செலவு செய்ய வேண்டியது தானே, ஏன் அவங்க முதல்ல வர வேண்டியது தானே, அவங்க முதல்ல வர வேண்டியது தானே, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். புரியுதுங்களா, இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. சரிங்களா, சரி, ஒவ்வொன்றா இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீ கேட்க வேண்டியது தானே, நீ கேட்க வேண்டியது தானே. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அது கூட அப்ளை பண்ணோம்னா சென்டென்ஸ் வந்துடும். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா படி வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பி வெர்ப். இந்த சென்டென்ஸில் யாருங்க நவுனு கண்டுபிடிங்க. நீ கேட்க வேண்டியது தானே, இந்த சென்டென்ஸில் யார் நவுனு, அப்படியே கேட்க லைவில் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, யூ ஷுட் கம்யூனிகேட் வித் மீ. என் கூட நீங்கள் அப்படியே கன்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நீ கேட்க வேண்டியது தானே, இதில் இருக்க நவுன் யாருன்னா யூ. சரிங்களா, அப்போ யூக்கு ஏற்ற பி வெர்ப் என்ன, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது கேள்வியில் தானே முடியுது எல்லாமே. அப்போ கேள்வியில் முடியுது அப்படின்னா ஒரு கேள்வி வாக்கியம் அந்த பி வெர்ப்ஸு டூ, டிட், டஸ், ஹேவ், ஹேஸு இல்லாட்டி WH தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இங்கே WHக்கு வேலை இல்லை, டூ, டஸ்ஸுக்கு வேலை இல்லை, ஹேவ், ஹேஸுக்கு வேலை இல்லை. பி வெர்ப், அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க பி வெர்ப் தான் வேலை. அப்போ அந்த பி வெர்ப்ஸை தொடர்ந்து தான் இந்த சென்டென்ஸ் தொடரப்பட வேண்டும். அந்த பி வெர்ப்ஸை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் என்ன ஆகணும், கண்டினியூ ஆகணும். சரிங்களா, அப்போது யூவோட பி வெர்ப் என்ன, வெரி குட், வெரி குட், எக்ஸாக்ட்லி கரெக்டுங்க, வெரி குட்ங்க, ஆர். ஓகே, ஆர், யூ ஆர்னு சொல்லுவோமா, ஸோ ஆர். அடுத்து ஏன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம பி வெர்ப் போட்டாச்சு, ஆர் போட்டாச்சு. பி வெர்புக்கு அடுத்து என்ன இருக்குது, நாட். இப்போ அந்த நாட்டை போடுறோம். நாட்டை போடும்போது இப்படி போடுங்க, ஆர்ன்ட். ஆர் நாட்டுன்னு போட வேண்டாம், ஆர்ன்ட், இஸ்ன்ட். ஓகே, ஆர்ன்ட், இஸ்ன்ட், ஆமின்ட். புரியுதுங்களா, எப்படி சொல்லுங்கள், ஆர்ன்ட். அதுக்கப்புறம் நவுன். இதில் இருக்க நவுன் யார், நவுன் ஆர் ப்ரொனவுன் யார் இருக்காங்க, யூ. வெரி குட், ஆர்ன்ட் யூ. மீதி இருக்கிறது சப்போஸ் டு.
சப்போஸ் டு, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அடிக்கடி. ஓகே, சப்போஸ் டு. ஓகே, அது அப்படியே கொண்டு வந்தாச்சு. வேர்ப், இதில் இருக்க வேர்ப் என்னங்க? இதில் இருக்க வேர்ப் என்ன? கேட்க. கேட்க அப்படின்னா ஆஸ்க். ஓகே, ஆஸ்க் ஒரு கேள்விக்குறி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பாருங்கள், ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க், நீ கேட்க வேண்டியது தானே. ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க், இந்த டோனில் அப்படி சொல்லி பாருங்கள். ஓகே, நீ கேட்க வேண்டியது தானே. ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க், நானதே கேட்கணுமா? நீ கேட்க வேண்டியது தானே. அத்தனை பேர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க, நீ தான் இப்போ ஏதோ வீரம் மாதிரி பேசுகிறியே, நீ கேட்க வேண்டியது தானே. ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவல்ல, அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க், ஆர்ன்ட் யூ சப்போஸ் டு ஆஸ்க் சொல்லி சொல்லி பார்க்கணும். நான் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி, சொல்லி பழகிட்டிங்கன்னா. ஓகே, ரைட். அவன் வாங்க வேண்டியது தானே, அவன் வாங்க வேண்டியது தானே. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் சொல்லும்போது பி வெர்பு வந்துருச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே. கரெக்டுங்க, அவ்வளோதாங்க, வந்துருச்சு. அப்போ என்ன பி வெர்ப் வரும்? அவன் அப்படின்னா ஹீக்கு ஏற்ற பி வெர்ப் இஸ்ஸு. வெரி குட் வெரி குட் வெரி குட், இஸ்ஸு. பி வெர்புக்கு அடுத்து என்ன வரணும்? சப்போஸ் டு. கரெக்டா? சூப்பர், தப்புன்னு சொல்கிறீங்க. அடுத்து பி வெர்புக்கு அப்புறம் நாட் வரணும். சூப்பருங்க, அலர்ட்டாக இருக்கீங்க. ஓகே, இஸ்இன்ட், இஸ் நாட், இஸ்இன்ட். ஓகே, நாட்டுக்கு அடுத்து நவுன். யார் இங்கே நவுனு? அவன். ஓகே, ஹீ, இஸ்இன்ட் ஹீ. நவுனுக்கு அடுத்து சப்போஸ் டு, சப்போஸ் டு. ஓகே, இஸ்இன்ட் ஹீ சப்போஸ் டு என்ன பண்ணணும்? வாங்கணும். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அது V1 ஃபார்மேட்டில் வாங்கிறதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? அதே தான் அதே தான். சூப்பர் சூப்பர், பை. சூப்பருங்க, வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த வேர்ப்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பழகிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக சென்டென்ஸ் பேசும்போது எதுவுமே பிளாக் ஆகாது. சல்லுன்னு அப்படியே தண்ணி மாதிரி வரும். தண்ணி எடுத்து ஊற்றுன எப்படி ஃப்ளோவாக போகுது, அந்த ஃப்ளோவில் வரும். சரிங்களா? ரைட். இஸ்இன் ஹீ சப்போஸ் டு பை, அவன் வாங்க வேண்டியது தானே. இஸ்இன் ஹீ சப்போஸ் டு பை, அவன் வாங்க வேண்டியது தானே. ஓகே, ரைட். பவித்ரா செலவு செய்ய வேண்டியது தானே, பவித்ரா செலவு செய்ய வேண்டியது தானே. இப்போ பவித்ரான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துச்சு, நீன்னு வந்துச்சு, அதனால யூ ஆர் ஹீ இஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பவித்ரான்னு வேறு வருது. எப்பட்றா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் குழம்ப வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பவித்ரானிங்கிறது யார் ஃபஸ்ட்டு? அவங்க ஒரு பொண்ணு. அப்போ பொண்ணுக்கு நாம் என்ன ப்ரொனவுன் வச்சுருக்கோம்? ஷீ. ஓகே, அப்போ ஷீயோட பி வெர்ப் என்ன? இஸ். முடிஞ்சு போச்சு. ஷீ இஸ், பவித்ரா இஸ். அவ்வளோதான். ஷீ இஸ், பவித்ரா இஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போ இதோட பி வெர்ப் என்ன? இஸ். ஓகே, இஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரணும்? நாட் வரணும். இஸ்ன்ட். இங்கே யார் வந்து நவுனாக இருக்கா? வெரி குட், பவித்ரா. ஓகே, இஸ்ன்ட் பவித்ரா என்ன பண்ணியிருக்கணும்? செலவு செய்ய வேண்டியது தானே. அப்போ நவுனுக்கு அடுத்து நம்ம போட வேண்டிய வார்த்தை என்ன? சப்போஸ் டு. வெரி குட். ஓகே, இஸ்ன்ட் பவித்ரா சப்போஸ் டு செலவு செய்தல். செலவு செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வேஸ்டா? என்ன ஒரு இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கே மறந்துருச்சு, ஞாபகப்படுத்துங்க எனக்கு. என்ன வரும்? சூப்பர் சூப்பருங்க, ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு. ஸ்பெண்டு. ஓகே, வெரி குட். இஸ்இன் பவித்ரா சப்போஸ் டு ஸ்பெண்டு. அவள் பவித்ரா செலவு செய்ய வேண்டியது தானே. நீ எதுக்கு எங்கள் அம்மாக்கிட்டே பணம் கேட்டுக்கிறீங்க? பவித்ரா செலவு செய்ய வேண்டியது தானே. இஸ்இன்ட் பவித்ரா சப்போஸ் டு ஸ்பெண்ட். இஸ்இன்ட் பவித்ரா சப்போஸ் டு ஸ்பெண்ட். இந்த ப்ரொனவுன்ஸில் வரும்போது ஈஸியாக சொல்லிடலாம். நேம்ஸ் மட்டும் வரும்போது கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை வச்சு என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இஸ்இன்ட் பவித்ரா சப்போஸ் டு ஸ்பெண்ட் எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். இஸ்இன்ட் பவித்ரா சப்போஸ் டு ஸ்பெண்ட். என் பேரை போட்டு சொல்லுங்கள். இஸ்இன்ட் டேவிட் சப்போஸ் டு ஸ்பெண்ட். இப்போ உங்கள் பேர் போட்டு சொல்லுங்கள். உங்கள் பேர் போட்டு சொல்லுங்கள். உங்கள் பேர் வந்து நான் ஏதாவது ஒன்று இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கிறேன். இஸ்இன்ட் சப்ஸ்கிரைபர் சப்போஸ் டு ஸ்பெண்ட். இஸ்இன்ட் சப்ஸ்கிரைபர் சப்போஸ் டு ஸ்பெண்ட். சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான். சரி, அவர்கள் முதலில் வர வேண்டியது தானே. அவங்க முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. அவங்க முதல்ல வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஆனால் நம்ம அவங்கள எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்க வர்றதுக்குள்ளே மற்றவங்களாம் வந்துட்டாங்க, ஆனால் அவங்க வரல இன்னும். அதனால் மற்றவங்க எல்லாத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? நாம் கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டோம். இப்போ இவங்க வந்தாங்களா, அவங்க வெறுங்கையமாக போகிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், அவங்க முதல்ல வர வேண்டியது தானே, வந்திருந்தால் கிடச்சிருக்குமே, வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. அவர்கள் முதலில் வர வேண்டியது தானே. ரொம்ப சிம்பிள். அவர்கள்னா யார்? யூ. கரெக்டா? அவர்கள்னா தே. சூப்பர். தேவோட பி வெர்ப் என்ன? ஆர். ஃபேண்டாஸ்டிக். அப்போது அந்த ஆரத்தை நம்ம இங்கே போடுறோம். ஓகே, ஆர். அடுத்து நாட்டு, ஆரண்ட். அவர்கள்னா யார்? தே. ஆரண்ட் தே. முதலில் வர வேண்டியது தானே.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே அந்த ரூல் படி போயிடலாம். ஓகே, ஆர் அண்ட் தே. அடுத்து சப்போஸ்ட் டு என்ன பண்ணணும்? அவங்க வரணும். வருவதற்கு இங்கிலீஷில் கோ தானே? கரெக்டு, கோவா. நானே சும்மா அடிச்சு விட்ருக்கேன், நீங்கள் எங்கூட ஃபாலோ பண்ணுறீங்க. நானே தப்பு பண்ணாலும் நீங்கள் எனக்கு சொல்லணும், தப்பு டேவிடு, கரெக்டாக எழுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ரைட். சப்போஸ் டு கம் வரணும் அப்படின்னா கம். ஓகே, ஆருந்தே சப்போஸ் டு கம், அவங்க வர வேண்டியது தானே? சொல்லியாச்சு. அவங்க எப்படி வந்திருக்கணும்? முதல்ல வந்திருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, சிம்பிள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆருந்தே சப்போஸ் டு கம் ஃபஸ்ட். ஆருந்தே சப்போஸ் டு கம் ஃபஸ்ட், அவங்க முதல்ல வர வேண்டியது தானே? இப்போ ஒன்றும் இல்லை, கிளம்ப சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, போக சொல்லுங்கள். ஆருந்தே சப்போஸ் டு கம் ஃபஸ்ட். ஆருந்தே சப்போஸ் டு கம் ஃபஸ்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தூக்கி போடுறீங்க பி வெர்ப்ஸை, நாட்டை போடுறீங்க, நாட்டுக்கு அப்புறம் ஒரு நவுனு, நவுனுக்கு அப்புறம் சப்போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேர்பு, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சென்டென்ஸை எங்கே வேணாலும் கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு பாருங்களேன். நான் உங்களுக்காகவே அந்த ரூல் அப்படியே வச்சுட்டேன். அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே டீகோட் பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. ஓகே, அன்பு இதை கற்றுத்தர வேண்டியது தானே? அன்பு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே? அன்பு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே? அடுத்து பிரியா முதலில் எழ வேண்டியது தானே? பிரியா முதலில் எந்திரிக்க வேண்டியது தானே? தூங்கிட்டு இருக்கா, பிரியா முதலில் எழ வேண்டியது தானே? அடுத்து நீங்கள் நம்ம சேனலில் பகிர வேண்டியது தானே? பகிர அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில வார்த்தையை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. ஓகே, நீங்கள் நம்ம சேனலில் பகிர வேண்டியது தானே? ஓகே, மூணுமே ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க். நல்லா கவனிக்கணுங்க. ஆஸ் எ டீச்சர் ஐ கேன் டீச் யூ டு அ செர்டைன் லெவல். என்னால் உங்களுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் தான் டீச் பண்ண முடியும். எப்போது? த்ரூ த வீடியோ மூலமாக, ரைட்டுங்களா? ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ லேர்னர்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான வேர்ப்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை பேசிக்ஸை நான் கொடுத்துட்டேன். அதை வச்சு என்ன பண்ணணுன்னா, நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி சென்டென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஒரு இடத்துல படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைம் ப்ராக்டிஸ் பண்ணதால ஈஸியாக எனக்கு சொல்ல வருது. புரியுதுங்களா? அப்போது எல்லாருமே வீடியோலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த வீடியோ மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்டா சரியாக போகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோலேருந்து கற்றுக்கிட்டதை நம்பர் ஆஃப் டைம்ஸ், அப்படின்னா நம்பரே கிடையாது, அதான் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எக்கச்சக்கமான டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதை நீங்கள் மாஸ்டர் ஆவீங்க. அதற்கேற்ற மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது அந்த மாதிரி சென்டென்ஸை சல்லுன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு தேவையானது எதுவோ அதெல்லாத்தையும் நான் அடிக்கடி போட்டே இருப்பேன். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சா தான் அது வந்து உங்களுக்கு டைமுக்கு ரீச் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.